கிரியேஷன் சமையலில் ஈஸியாக நம்ம இந்த முறுக்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு நம்ம இந்த முறுக்கு செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரகரன்னு மொறுன்னு சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இது 240 கிராம் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. குறன்னு இருக்கிற மாதிரி மாவு வாங்கினீங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் செய்ய முடியாது. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் பொடி பண்ணி அதை நைஸாக பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த பச்சரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாவில் நல்லா படுபடி நல்லா கலந்துக்கோங்க. சூடாக எண்ணெய் சேர்த்து இது போல் செஞ்சோம்னா முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாக நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அப்புறம் எண்ணெய் பிடிச்சிடும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்காச்சியில் இந்த போல் ஸ்டார் எடுத்திருக்கேன். இந்த முறுக்காச்சியில் சேர்த்து முறுக்காச்சி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆயில் தடவிக்கோங்க. இது போல் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளேயும் இதுலேயும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லா ஆயில் சூடாக இருக்கணும். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இப்போ இது போல் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மேலே எழும்பி வரணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் புரிஞ்சு விட்டுருவோம். அப்படியே திருப்பி விட்டுருங்க. அடுப்போட தீயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் சத்தம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துக்கோங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஒரு முறுக்கு செஞ்சுட்டோம் பாருங்கள். குழந்தைங்க கேட்குறப்ப கண்டிப்பாக இது போல் நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.